இவங்க Big Boss, it's பேசினது just a கரெக்டா show. ஓகே ஐ திங்க் ஷி வேலிடா தான் இருந்துச்சு அப்படினே. Okay, ஒரே okay, நிமிஷம் okay. சும்மா இப்படி ரோட பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் காமன் மேன்ல கோர்ட் ரூம் டாஸ்க் தான் வச்சாங்க. ஆக்சுவலா பிக் பாஸ் குள்ள போனதுக்கு அப்புறம் வைப்பாங்கல்ல, அதை இப்பயே வச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த நாள் வந்து சூப்பரா தாங்க போச்சு. இதுக்கு முன்னாடியே 3 பேரோட டிபேட்டை பத்தி போட்டிருக்கேன். இது 4வது டிபேட். யார் யாருக்கு டிபேட் வந்ததுன்னா பிரியங்கா பாலுக்கும் அதே மாதிரி ஜேசனுக்கும் வந்தது. பிரியங்கா பாலை கூப்பிடுறாங்க, முதல்ல டாபிக்கை செலக்ட் பண்ணுங்கன்னும் போது அவங்களுமே ஒரு கார்டு எடுக்கிறாங்க. டாபிக்கா என்ன வந்ததுன்னா, பிக் பாஸ் மேட ஒருத்தரை பிரபலமாக்குதா இல்ல அவங்க தான் வந்து பிரபலம் ஆகுறாங்களா, அதாவது அவங்களோட டேலண்ட்னால ஆகுறாங்களா இல்ல பிக் பாஸ் மேட அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருதான்ற மாதிரி தான் ஒரு டாபிக் வருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்டவங்க தான் வந்து அந்த பிரபலம் ஆகுறாங்க, அவங்களோட டேலண்ட்னால தான் ஆகுறாங்கன்னு செலக்ட் பண்றாங்க பிரியங்கா பால். சோ ஜேசன் ஆப்வியஸா அடுத்தது தான் எடுத்துக்கணும், அதாவது பிக் பாஸ் தான் பிரபலமாக்குதுன்றதை எடுத்துக்கணும். ஆக்சுவலா இப்படி வாதம் பண்ணிட்டு இருக்கிறதுல ஜேசன் பண்ணதுல நிறைய தப்பு இருக்குங்க. ஓகேவா, பார்த்தவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ இவங்க 2 பேர் வாதம் பண்ணதுல ஜேசன் நிறைய விஷயங்கள்ல ரொம்பவே ஓவரா பண்ணாரு. இந்த எபிசோடோட முடிவுலயும் தலைவர் நிறைய விஷயங்களை ஓவரா தான் பண்ணாரு. நான் அதை தனி வீடியோவா போடுறேன். சரி, வாதம் வந்து முதல்ல வந்து நார்மலா தான் போயிட்டு இருக்கு. ஜேசன் என்ன சொல்ல வராருன்னா, எங்க பிக் பாஸ் வீடுன்றது ஒரு பிராண்டு, நீங்க வந்து ஒரு சாதாரண ஆளு தான், உள்ள வந்து நீங்க சில விஷயங்களை பண்ணும்போது இந்த வீடுனால நீங்க ஃபேமஸ் ஆவறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நல்ல வாதம் தான், ஓகே. அதுக்கு பிரியங்கா பால் வந்து கவுண்டரா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அது என்னன்னா, பிக் பாஸ்ன்றது சாதாரண ஒரு கட்டடம், ஒரு சாதாரண வீடு. அந்த வீடுக்குன்னு ஒரு பவர்லாம் கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் வராங்கல்ல, அவங்க பேசுற விஷயம், பண்ற விஷயம், ஸோ அவங்க சம்பந்தப்பட்டு தான் அந்த ஷோ பிரபலமாகுது. அவங்க எல்லாருமே அவங்க தனித்திறமையினால தான் பிரபலம் ஆகுறாங்க, பிக் பாஸ்ன்றதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி கொண்டு வராங்க. இவங்க கவுண்டர் பாயிண்ட் நல்லா தானே வச்சாங்க. ஆனா ஜேசன் போக போக இதை ஏத்துக்க மாட்டாரு. அதாவது இவங்களுக்கு நான் பேசுறதே புரியல, இவங்க வந்து தப்பு தப்பா பேசுறாங்கன்ற ஒரு மோடுக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா, தெனாவுட்டா ஒரு ஸ்டேஜ்ல உட்கார்றாரு. இப்ப ஜட்ஜஸ் என்ன கேட்டிருக்கணும், கோர்ட்ல இப்படி தான் உட்காருவீங்களான்னு கேட்டிருக்கணும்ல. இல்லனா வந்து அங்க இருக்க ஜட்ஜா உட்கார்ந்துட்டு இருக்க அந்த பொண்ணு, அவங்க பேர் வந்து சம்யுக்தா, மாசுன்னு பேசினாங்கல்ல, அந்த சம்யுக்தா தான் இருக்காங்க. நீங்க எப்படி கோர்ட்ல உட்காருவீங்க, முதல்ல நில்லுங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அவரு நக்கல் பண்றதுக்காக, பிரியங்கா பாலை நக்கல் பண்றதுக்காக உட்கார்றாரு. பிரியங்காவும் சலைச்சவங்க கிடையாது, நானும் உட்கார்றேன் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே உட்காந்துடுறாங்க. ஒரு ஸ்டேஜில் ஜேசன் என்ன பண்றாருன்னா, ஆரியை கூப்பிட்டு வந்து ஆரியை வச்சே நம்ம ப்ரூவ் பண்ணிடலான்ற மாதிரி நினைக்கிறாரு. அதாவது ஆரியை கூப்பிட்டு என்ன கேட்கிறாருன்னா, ஆரி நீங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தீங்க, அதாவது தன்னைத்தானே செதுக்குறது வந்து அவ்வளோ இது எல்லாராலையும் முடியுமான்றது எனக்கு தெரியல, பெரிய மேதைகள் கூட அதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிக் பாஸ் வீடு தானே அப்படி உங்களுக்கு பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஆரி கிட்ட கேட்குறாரு. எப்படியோ வந்து ஆரி வந்து இதை தான் சொல்லுவாரு, அதாவது பிக் பாஸ் தான் என்ன இந்த லெவலுக்கு கொண்டு போச்சுன்னு ஆரி சொல்லுவாருன்றதுக்காக அந்த மாதிரி கேட்குறாரு. ஆரிக்குமே மைண்ட் ரீதியாக அப்படி தான் இருக்கு, நம்ம டேலண்ட்னால நம்ம வளர்ந்தோன்றதை விட பிக் பாஸ்ன்றது இருக்கு, ஓகே. ஆனா இந்த இடத்துல தான் வந்து பிரியங்கா பால் செம்மையா ஸ்கோர் பண்ணாங்க. ஆரி வந்து, பிரியங்கா பால் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா, அது என்னன்னா, இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்குற பொசிஷன்ல இருக்கீங்கல்ல, இந்த வாய்ப்பை உங்களுக்கு வழங்கினது பிக் பாஸ் தானே, அதாவது பிக் பாஸ் காமன் மேன் தானே இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கு. ஸோ அப்போ அந்த ஷோ தானே பிரபலம் அப்படின்ற மாதிரி ஆரி வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த ஷோவை பார்த்தவங்க மட்டும்தான் இந்த விஷயத்தை உணர முடியும். நீங்க சொல்லுங்க, இந்த இடத்துல ஆரி வச்ச பாயிண்ட்டை வந்து பிரியங்கா பால் சுக்குநூறா உடைச்சாங்களா இல்லையா? ஏன்னா ஆரி இப்படி ஒரு கேள்வியை கேட்டதுக்கு இந்த பிரியங்கா பால் நல்லா ஒன்று சொன்னாங்க. ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் காமன் மேனுக்கு நிறைய பேர் வந்தாங்கல்ல, இந்த ஷோவில் நான் நிற்கிறதுக்கு காரணம் என் தனித்துவம் தான், என் டேலண்ட் தான். ஏன்னா வந்து நிறைய பேர் தானே வந்தாங்க இந்த ஷோக்கு, நிறைய பேர் தானே வந்தாங்க, 1,00,000 பேர் அப்ளை பண்ணி 50 பேர்கிட்ட வந்தாங்கல்ல. அப்போ நான் இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கேன்னா பிக் பாஸ் காமன் மேன் இல்லை, என்னோட தனித்திறனால் தான் இப்படி வந்திருக்கேன்றதை சொன்னோன்னே ஆரிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆரி கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாரு. ஜேசன் நீங்க என்ன பண்றாருன்னா, எங்க இவங்க புரிஞ்சுக்காம பேசுறாங்க, இவங்க புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னு மழுப்புறாரு. ஆக்சுவலா அந்த பிரியங்கா பால் அங்க கேட்டது 100% சரியான விஷயம் தான். ஆனா ஜேசன் அப்படியே குழப்பிட்டாரு, வேணும் வந்து அப்படியே வந்து மாத்தி விடணும்ட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் மார்க் பண்ற மாதிரி, நீலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைன்னு மார்க் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஜேசன் பண்ணாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த இந்த சம்யுக்தா இருக்காங்கல்ல, சரியானபடி தீர்ப்பு வழங்கல. ஏன்னா வந்து இந்த இடத்துல பிரியங்கா பால் நல்லா தான் வாதம் பண்ணாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே ஜேசன் பேசுறதை தான் ரசிக்கிறாங்க, ஜட்ஜஸ்ல இருந்து எல்லாருமே ஜேசன் பேசுறதை தான் ரசிக்கிறாங்கன்றதுக்காக இந்த சம்யுக்தான்றவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜேசன் தான் இதுல ஜெயிச்சதா சொன்னாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆரி கேட்ட கேள்விக்கு இந்த பிரியங்கா பால் சூப்பரா பதில் சொன்னாங்க. ஆரி சைலண்டா கிளம்பி போயிட்டாரு. இதை நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவனிச்சவங்க சொல்லுங்க, அதே மாதிரி மாற்று கருத்து இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க.